குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 2/5/2026 மே மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 19ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே தேய்பிரையின் பிரதமை திதி இன்று. நீ நாள் முழுக்கமே தேய்பிரை திதி இருக்கும். சுவாதி நட்சத்திரம் காலையில் 4:37 வரைக்கும் இருக்கும். பின்பு விசாக நட்சத்திரம் என்கிற குருவின் நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே இஷ்டிகாலோன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, நிறைய ஹோமங்கள் செய்யறது, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம்லாம் சொல்லணும், ஆயுஷ் ஹோமம், இதெல்லாம் பண்றது நல்லது. இன்றைக்கு சனிக்கிழமையில இந்த இஷ்டி வரும்போது கருட தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருடனை பார்த்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றது வழக்கம் உண்டு. இன்னைக்கு காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 3 மணி வரை, குளிகை நேரம் 6 7:30 வரை. கிழக்கு பக்கம் செல்வர்கள் இந்த தயிரை பரிகாரமாக உட்கொண்டு விட்டு செல்வது நல்லது. மேஷ லக்னம், இங்கேதான் சூரியன் இருக்கிறாரு. ஒரு நாழிகை 27 வினாழிகள் இருப்பார். 5:57 சூரியனின் உதய நேரம் என்று. இன்றைய நாளிலே விசாக நட்சத்திரம் அப்படிங்கும் போது அஸ்வினி நட்சத்திரம் என்ற மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கோச்சாரத்தின்படி சூரியன் மேஷ ராசியில உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார், புதனோடு சேர்ந்திருப்பார். சுக்கிரன் ஆட்சியில அமர்வார் ரிஷப ராசியில. புதன் இடக்கூடிய மிதுன ராசியில குரு அமர்ந்திருப்பார். சிம்ம ராசிக்குள்ளர கேது அமர்ந்திருப்பார். கும்பராசியிலே ராகு, சனியும் செவ்வாயும் சேர்ந்து மீன ராசியாய் அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே வியாதிபதம் அப்படிங்கிற நாமகரணமும் பாலவம் என்கிற கரணமும் கொண்டு இந்த நாள் துவங்குகிறது. நாம ஒரு ராசிக்கும் இதனால் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, சூரியனானவர் உங்களுக்கு ராசியிலே உச்சப்பட்டு புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே சந்திர பகவான் நேரடி பார்வைக்கு இருந்து இந்த அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டை கொடுப்பார். விசாக நட்சத்திரத்துல செல்லும் போது துலாத்திலையும் இருப்பார், அவர் விருச்சிக ராசிக்கும் போவார். அப்போ அஷ்டமம் எஃபெக்ட் கிடைச்சிரும். அதனால இன்னைக்கு என்ன பண்ணும், பல காரியங்கள் நிதானமா நடக்கும். நம்ம அவசரப்பட்டு அதை முடிச்சிடணும் இதை முடிச்சிடணும்னு காரியங்கள் எல்லாம் லைன் அப் பண்ணி அதுக்கப்புறமா அதை முடிக்க முடியாத சூழ்நிலையும் உண்டு. அதே மாதிரி நம்ம புறப்படும் போதே கரெக்டாக புறப்பட்டு அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டியே ரெடி ஆயிடணும். இதை அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு சௌரியமா இருக்கும். இன்றைக்கு நல்ல நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 2 இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க காரியங்கள்லாம் செய்யுங்க, நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் உட்கார்றார். இந்த சந்திரன் நேரா வந்துட்டாலே 3ஆம் இடத்து சந்திரன் இல்லைங்களா, உங்களுக்கு முயற்சி, திறமை, வெற்றி இதெல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, வீட்டில் கணவன் மனைவி கூட நல்ல உறவு கிடைக்கும். அதனால் நிறைய ஆதாய பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால சந்தோஷமான நாள் இன்னைக்குன்னு நம்ம மனசுல எடுத்துக்கலாம். இந்த முக்கியமான நாள் இன்னைக்கு எப்படின்னாக்க, நுணலும் தன் வாயார் கெடும் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருப்போம். தவளை அப்படின்றது குறக்குறன்னு கத்திக்கினே இருக்கும், பாம்பு வந்து பிடிச்சின்னு போடும். இப்படி அந்த மண்டூகம் என்கிற முனிவரை அழகர் கருடன் மேல வந்து மோட்சம் கொடுத்த நாள் அப்படிங்கறதுனால இந்த நாளை நம்ம பெருமாளை வணங்குறது ரொம்ப நல்லது. பெருமாளை நினைச்சுட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 4 3 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, புதனுக்குரிய இந்த மிதுன ராசிக்குள்ள குரு அமர்ந்திருப்பதனால நிறைய கணக்கு வழக்குகள் எல்லாம் மண்டக்குள்ள இருக்கும். இந்த சூழ்நிலையிலே 2ஆம் இடம் என்கிற குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துக்குரியவர்
எதிரிகள் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் நிக்கிறாரு. ஆனா நீச்ச கதியிலே இருப்பார் விசாக நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில போகும்போது. அதனால உங்களுக்கு எப்படி கொடுத்த பணத்தை வாங்குறதுன்னு தெரியலையே, எப்படி நம்ம வழக்குல இருந்து வெளிவருதுன்னு தெரியலையே, எப்படி மத்தவங்களெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. இதுல இருந்து எப்படி சமாளிக்கிறது? இனி ஏகப்பட்ட சிந்தனைகள் கொஸ்டின் மார்க்கோட நிறைய இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. நீ பெருசா அழட்டிக்க வேண்டாம். நம்ம கூலாவே எதுவா இருந்தாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு சொல்யூஷனான்னா அப்படி பண்றது நல்லது. பக்கத்துல இருக்கிற கோயில், குளத்துல எதனா ஹோமங்கள் நடந்தா போய் பார்த்து வாங்க. அதுவும் திருப்தியா இருக்கும். 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு விசேஷம். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்க ராசிக்குரிய சந்திர பகவான் விருச்சிக ராசியில ஒரு நீச்சகதி அப்படிங்கிற இடத்துல உட்காருவார். ஆனாலும் தன்னுடைய பார்வையிலே அவர் லாபஸ்தானமான ரிஷபராசியை பார்க்கிறார். அப்போ உழைச்சா பணம் வரும் அப்படிங்கிறத இன்டைரக்டா உங்களுக்கு ராசிநாதன் சொல்லி கொடுக்கிறார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லது. காலையில் எழுந்துக்கங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டுக்கிடுங்க. ரிலாக்ஸா மைண்டை வச்சுக்கிடுங்க. எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சக்சஸ் உண்டு. இன்னைக்கு முடிஞ்சா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் ஒரு 10 சுத்து சுத்திட்டு அவருக்கு 2 தீபத்தை பொருத்திட்டு வாங்க. நினைச்சது நடக்கும். 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் இன்னைக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்க போறார். ஸோ இப்போ அவர் உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல வந்துருவார். அப்படி 4ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறதுனாலையும் சந்திரனிடத்திலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்துல இருப்பதனாலையும் மற்றவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அப்போ ஹெல்ப்ஃபுல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு நல்ல மைண்ட் செட்டோட இன்னைக்கு எல்லா காரியங்களையும் செய்வீங்க. தானா போய் உதவி செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். வாலண்டரி சர்வீசஸ் நிறைய இருக்கும். இன்றைய நாளில 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதிலே பெருமாளை நினைச்சிட்டு காரியங்கள்லாம் செய்யுங்க. நன்மையாக நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, உங்க ராசியின் லாபத்துக்குரியவர் இந்த சந்திர பகவான். இன்றைக்கு உங்க ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல அமர்கிறார். முயற்சி, திறமை, வைராக்கியம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த சந்திரன் உங்களுக்கு துணை போற இருக்கார். அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடியது பார்வை அப்படின்னு பார்க்கும்போது 9வது ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வீக சொத்துக்களிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆக வேண்டும். அதெல்லாம் அப்படியே பல்கா எனக்கே வந்துடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறைய கொண்டு வரும். உங்களுக்கு பகிர்ந்துண்டு சாப்பிட்றதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க, காலையில் எழுந்துக்குங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. அந்த காகத்துக்கு எதனா அன்னத்தை போட்டு விட்டு தான் சாப்பிடணும்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. சாப்பாடு காகத்துக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்த பிறகு சாப்பிடுங்க. இதுக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி. இன்றைய நாளிலே 8, 2 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே தொழிலுக்குரிய சந்திர பகவான் உட்கார்றார். அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போறார். அஷ்டமஸ்தானம்னாலே கஷ்டம்னு தெரியும் நமக்கு. 2ஆம் இடமான குடும்பத்திலிருந்து பார்ப்பதனால குடும்ப நபர்கிட்ட பரிவோடு பேசி உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிந்து கொண்டு இந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ண போறீங்க. அதனால நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கிறனால இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 4, 2 அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கு அவசியம் மனதிலே எப்பவுமே சர்வ தியானமா இருக்கணும். பெருமாளை நினைச்சுக்கோங்க. நல்ல செயல்கள் நிறைய நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளில உங்க ராசிக்குள்ள சந்திர பகவான் நீச்ச கதியிலே இருக்கிறார். பூர்வ புண்ணியத்துக்குரியவர். வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான பலன்களை எல்லாத்தையுமே இன்னைக்கு தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கிற சந்திர பகவான் உங்களோட இருக்கிறார். அப்போ இன்னைக்கு புரிதலோட சமயோஜித புத்தியோட சில காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். நிதானமா யோசிச்சு அழகான டெலிவரி பெனிஃபிட்ஸை கொடுங்க. அது மற்றவர்களுடைய
ஈர்ப்பை கொண்டு வரும். அதனால இன்னைக்கு இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு அதன் மூலியமாக சக்சஸ் நிறைய இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. இன்றைய நாளிலே 4ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுபோல இன்னைக்கு முடிந்த வரைக்கும் ஸ்ரீதேவியை மனதில் நினைத்துக்கொள்ளுங்கள். பெருமாளுடைய பிராட்டி இவளை மனதில் நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 12ஆம் இடத்திலே அஷ்டமத்துக்குரிய இந்த சந்திர பகவான் மறைந்து விடுகிறார். மறைந்ததனால் நிறைந்த தனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு பொருள் விளங்கும். ஏன்னா அவர் உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்க போறார். எதிரி ஸ்தானத்தை பார்க்க போறார். 8ஆம் இடத்துக்குரியவர். அதனால கொடுத்த காசு வரலைங்களே அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இல்லை. காசெல்லாம் வசூலாகும். அதுபோல வியாபாரத்திலையும் நிறைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி ஓரளவுக்கு நல்லபடியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. 3, 9 இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கணுங்க. அதே போல இன்னைக்கு அவசியம் காலையிலேயே பெருமாளை மனசில் நினைச்சிட்டு எப்பா எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு ஆரம்பிங்க. எல்லா சுபிட்சம். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்துக்குள்ளர வந்திருக்கிற சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்காரர். 7ஆம் இடம் நமக்கு 11ஆவது இடம் பாதகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால ரொம்ப எதிர்பார்த்தோன்னா ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை இன்னைக்கு மனசுல வச்சுக்கிடுங்க. அதனால போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு கிடைச்ச லாபத்தை சம்பாதிச்சுட்டு அதிகமா யோசிக்காம இன்னைக்கு இருந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு சௌக்கியம் நிறைய இருக்கும். அப்படி இல்லைன்னா வீணான சிக்கல்குள்ளேயும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். 4, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களுமே இன்னைக்கு பெருமாளை நினைச்சிட்டு காரியங்களை செய்யுங்க. டெஃபினட்டா சிக்கல் தீரும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துக்காரரான எதிரிஸ்தானத்துக்காரர் தொழில வந்து உட்கார்றார். புதிய முயற்சிகள் வெற்றியை கொண்டு வரும். நீங்க செய்யக்கூடிய காரியங்களிலே நல்ல மொமெண்டம்ஸ் நிறைய இருக்கும். இந்த வீடு, வாகனங்கள் இதெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணி பெரிய சாதனை பண்ண மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு சோதனையை மிஞ்சின சாதனை அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல வாக்கு இன்னைக்கு இருக்குது. 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த உங்களுக்கு இன்னைக்கு சௌக்கியமா பல காரியம் நடக்கும். பெருமாளை நினைச்சுக்குங்க, எல்லாமே சித்தமாகும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கு பரபரப்புக்கு நடுவுலயே இந்த 5ஆம் இடத்துக்காரரான சந்திரன் எங்க உட்கார்றான்னு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காருவார். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றதே வெளி வட்டார தொடர்புகளை ஒருங்கேப்படுத்துவதுன்னு அர்த்தம். அப்போ நிறைய நட்பு வட்டாரங்களை அதிகப்படுத்துவார். இந்த வீக்கெண்ட் செலிப்ரேஷன் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுடன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, பழையன கழிதலும் புதியன புகுதலும் மனசுல நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டு பேசி ஒரு அமிர்த கருத்தோடு நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. 7, 11 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு அவசியம் சனிக்கிழமையானத கொஞ்சம் ஆஞ்சநேயர் பெருமானையும் நரசிம்ம பெருமானையும் வணங்க திருப்திகரமான நாளாக இந்த நாள் மாறும். வாழ்க வளத்துடன்.